இந்த ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா வரலாற்று சாதனையை பெற்று அசத்தியுள்ளது. இந்த ஆண்டில் இந்தியாவிற்கு பதக்க வாய்ப்புள்ள விளையாட்டு போட்டிகள் காமன்வெல்த் போட்டிகளில் சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியது எப்படி? உலகளாவிய போட்டிகளை இந்தியா எவ்வாறு எதிர்கொண்டுள்ளது? இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் என்பது காமன்வெல்த் நாடுகளின் வீரர்களை இணைக்கும் ஒரு சர்வதேச விளையாட்டு நிகழ்வு. பொதுவாக இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. இதில் அப்போதைய பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் இருந்த முன்னாள் நாடுகள் பங்கேற்று வருகிறது. முதலாக 1930ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் பிரிட்டிஷ் பேரரசு விளையாட்டுகள் என்ற பெயரில் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பல முறை பெயரில் மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியாக காமன்வெல்த் போட்டி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பு என்பது காமன்வெல்த் இளைஞர் விளையாட்டுகளின் இயக்கம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு பொறுப்புள்ள ஒரு சர்வதேச அமைப்பாகும். மேலும் இது விளையாட்டுகள் தொடர்பான விஷயங்களில் முதன்மையான அதிகாரத்தை கொண்டு செயல்பட்டு வருகிறது. காமன்வெல்த் விளையாட்டு இயக்கம் 3 முக்கிய கூறுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. சர்வதேச கூட்டமைப்புகள் என்பவை சர்வதேச அளவில் ஒரு விளையாட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆளும் அமைப்பாகும். அதே போலவே இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடு குழுக்கள் என்பவை ஒவ்வொரு காமன்வெல்த் விளையாட்டு போட்டியையும் ஏற்பாடு செய்து அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் தற்காலிக குழுக்கள் ஆகும். ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கு பிறகும் இறுதி அறிக்கை காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அந்த குழுக்கள் கலைக்கப்படுகின்றன. அதன்படி 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவின் விளையாட்டு எவ்வாறாக இருந்தது, இந்தியா எதிர்கொண்ட சிக்கல்கள் என்ன என்பதை முழுமையாக பார்க்கலாம். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களை வென்று 4வது இடத்தை பிடித்தது. குத்துச்சண்டை மற்றும் பளுதூக்குதலில் வீரர்கள் சிறப்பாக ஆதிக்கம் செலுத்தி போட்டிகளை திறம்பட எதிர்கொண்டு இந்தியாவை வெற்றியின் உச்சத்திற்கு எடுத்துச் சென்றனர். அதன்படி நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டியில் ஆஸ்திரேலியா 70 தங்கம் உட்பட 171 பதக்கத்துடன் முதலிடம், இங்கிலாந்து 110 பதக்கத்துடன் 2ஆம் இடம், கனடா 62 பதக்கத்துடன் 3வது இடத்தையும் பிடித்தன. இந்தியாவும் போட்டியை நடத்திய ஸ்காட்லாந்தும் தலா 39 பதக்கங்களை வென்றிருந்தாலும் ஸ்காட்லாந்தை விட இந்தியா அதிக வெள்ளி பதக்கங்களை வென்றதால் 4ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு 9வது நாளை சிறந்த நாளாக சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த ஒரே நாளில்தான் இந்தியா 18 பதக்கங்களை வென்று உலக நாடுகளை வியக்க வைத்தது. குத்துச்சண்டையில் 7 தங்கம், தடகளத்தில் நீரஜ் சோப்ராவின் வெள்ளி உட்பட 7 பதக்கங்கள் என மொத்தம் 18 பதக்கங்கள் அன்று ஒரே நாளில் இந்தியாவிற்கு கிடைத்தது. இப்படி இருக்க இந்தியாவின் வெற்றி ஏன் 4வது இடத்தில் பதிவு செய்யப்பட்டது என்ற கேள்வி எழலாம். அது ஏன் என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்தியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முக்கிய விளையாட்டுகளான பேட்மிண்டன், மல்யுத்தம், ஹாக்கி, கிரிக்கெட், சுவர்பந்து, டேபிள் டென்னிஸ், ஷூட்டிங், வில்வித்தை போன்ற இந்தியாவிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள விளையாட்டுகள் காமன்வெல்த் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டதே ஆகும். குறிப்பாக முன்பு 17லிருந்து 20 விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு வெறும் 10 பிரிவுகளில் 215 நிகழ்வுகள் மட்டுமே நடைபெற்றது. இதில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய போட்டிகள் நீக்கப்பட்டதால் பதக்க பட்டியலில் இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இருப்பினும் நடந்து முடிந்த போட்டிகள் அனைத்திலும் இந்தியா சிறப்பான ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி கண்டு 4ஆம் இடத்தை பிடித்து அசத்தி இருக்கிறது. இப்படி ஒரு போட்டியிலிருந்து இத்தனை விளையாட்டுகளை நீக்கலாமா? அதற்கான அதிகாரம் உள்ளதா? காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளின் புதிய கட்டமைப்பு விதிகளின்படி தடகளம் மற்றும் நீச்சல் ஆகியவற்றிற்கு மட்டுமே கட்டாயமாக போட்டிகள் நடத்தப்பட வேண்டும். மற்ற விளையாட்டுகளை தேர்ந்தெடுப்பது அல்லது நீக்குவது என முழு அதிகாரமும் காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்புக்கும் போட்டியை நடத்தும் உள்ளூர் ஏற்பாடு குழுவுக்கும் மட்டுமே உள்ளது. அதன்படி இந்த ஆண்டு செலவு குறைப்பு மற்றும் நிதி சுமையை தவிர்ப்பதற்காக நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022இல் பர்மிங்ஹாமில் 19 விளையாட்டுகளாக இருந்த இந்நிகழ்வு கிளாஸ்கோவில் வெறும் 10 முக்கிய விளையாட்டுகளாக குறைக்கப்பட்டது. இதன் மூலம் 1994க்கு பிறகு
இதுவே மிக குறைந்த விளையாட்டுகளுடன் நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டி. 2022 நடந்த காமன்வெல்த் போட்டியில் 61 பதக்கங்களையும் நடப்பாண்டில் 39 பதக்கங்களையும் வென்றுள்ளது. 2 முறையும் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒன்று உள்ளது. இந்த 2 போட்டியிலும் இந்தியா 4ஆம் இடத்தை தானே பெற்றிருக்கிறது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. இந்த ஆண்டு வெறும் 10 விளையாட்டாக குறைக்கப்பட்டாலும் இந்தியாவின் சிறப்பான பங்களிப்பால் 4வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு வீரர்களான மும்முறை தாண்டுதலில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளி பதக்கமும், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் செல்வப்பிரபு வெண்கல பதக்கமும், 65 கிலோ எடை பிரிவு பளு தூக்கும் போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளனர். இப்படி நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டியை அடுத்து வரும் 2030ஆம் ஆண்டு இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியானது இந்தியாவின் சார்பில் நடத்தப்பட இருப்பதால் இந்தியாவின் நிதி சுமை மற்றும் இதர செலவுகளை காரணம் காட்டி விளையாட்டுகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுமா அல்லது அதிகரிக்கப்படுமா என்பதே மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது.